பயப்படாத, தைரியமா இரு. ஏக்கா பயப்படாதீங்க, மாடு ஒண்ணும் பண்ணாது. என்னே மாடை பார்க்கவே பயமா இருக்கு, ஜல்லிக்கட்டு கால மாதிரிலாம் இருக்கு. பிள்ளைகள் வர அழுதுட்டு இருக்கு, என்ன ஏதாவது செய்யுங்கனே. ஏக்கா மாடு பழக்கப்பட்ட மாடுதான், அதனால அது போக சொன்னா போயிரும். ஒரு நிமிஷம் இருங்க, அதை விரட்டி விட்டுட்டு வரேன். போ அங்க போ அங்க போ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே, நீங்க வந்தனாலதான் மாடை விரட்டி விட முடிஞ்சது. ஓகேமா, பரவாயில்ல. மக்களே 2 பேரும் மாமாக்கு பாய் சொல்லுங்க. பாய் மக்களே, போயிட்டு வாங்க. மக்களே 2 பேரும் காருக்குள்ள ஏறுங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகேமா. ஆமா மக்களே, இங்கதான் ட்ரெயின் ஏறணும். எம்மா எனக்கு ஜன்னல் சீட் பிடிச்சு தருவியா? மக்களே நம்ம ரிசர்வ் பண்ணிருக்கோம், எந்த சீட் நமக்கு கொடுத்திருக்காவளோ அந்த சீட்ல தான் உட்காரணும். எம்மா எனக்கு ஜன்னல் சீட் தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, அப்ப அதே ஜன்னல் சீட்டை வாங்கி இருக்கலாம்ல. பூமாரி, எனக்கு ரிசர்வ் பண்ணிருக்க சீட்டு ஜன்னல் சீட்டுமா, அந்த சீட்டு நீ வச்சுக்கோ. ஐ ஜாலி, தேங்க்ஸ் பா. சரி வாங்க உள்ள போவோம், நேராயிட்டு. எம்மா இதென்ன நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன்? ஆமா மக்களே, இதான் நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்தா நம்ம ட்ரெயின்ல ஏறி சென்னைக்கு போவோம். சாக்லேட்டா மக்களே? அம்மா பேக்குக்குள்ள எல்லாம் வச்சிருக்கேன், நம்ம ட்ரெயின்ல ஏறணும்னு தாரேன், அதுக்கப்புறம் நீ சாப்பிடு சரியா? எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, அது உங்க பேக்ல தான் இருக்கு, எடுத்து தாங்களா. பிங்கோ இருக்கு, தின்னுட்டே வரேன். லே இப்போதானே சொன்னேன் தம்பி கிட்ட ட்ரெயின்ல ஏறன பிறகு எடுத்து தரேன்னு, உனக்கு திரும்பி சொல்லணுமா? அவன் கேட்டா மட்டும் அமைதியா பதில் சொல்லுவியா, நான் கேட்டா மட்டும் ஒரு மாதிரி வாயை வச்சுக்கிட்டு கோவப்படுவியா? லே என்னது தன்னால பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. சரி வா, ட்ரெயின்ல ஏறன பிறகு பிங்கோ எல்லாம் எடுத்து தரேன், வா நேராயிட்டு. போங்க போங்க, பின்னாலே வரேன். வர வர சிண்டுக்கு பயங்கர கோவம் வருது. எப்படிதான் சென்னைக்கு போய் சமாளிக்க போறோமோ அதான் தெரியல, நினைச்சாலே பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணும் தர மாட்டேன், நான் பிங்கோ வாங்கி வச்சிருக்கேன், நான் ஒட்டியிலே திங்க போறேன். ஜோதி இந்த நிலக்குட்டியை புடி. மக்களே அப்பா நம்ம கூட சென்னைக்கு வரலமா, அப்பாக்கு ஆபீஸ் போக வேண்டியிருக்கு, லீவ் இல்லைல, நம்ம 3 பேர் தான் போறோம். நிலக்குட்டி அழக்கூடாதுடா செல்லம். பிள்ளைக்கு என்ன வேணும், லாலி பாப்பா இல்ல சாக்லேட்டா? நீ அம்மாட்ட இருந்துக்கோ, அப்பா உனக்கு 2 லாலிபாப் வாங்கிட்டு வரேன். எனக்கு 2 லாலிபாப், 2 சாக்லேட், 2 பிங்கோ வாங்கி தாங்கப்பா. சுபி மக்களே, அம்மா உனக்கு ட்ரெயின்ல வச்சு வாங்கி தருவாங்க, அப்பாக்கு நேராயிட்ல போயிட்டு வரேன். நமக்கு நான் மட்டும் ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாவ, என்ன செய்ய? சரி போட்டு. ஜோதி பிள்ளைங்களெல்லாம் பார்த்து கூட்டிட்டு போ. ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, ரமணிக்கா இருக்காங்க, பூமாரி இருக்கா, அதனால பிள்ளைய பாத்துக்கிடுவா. ஓகே போயிட்டு வரேன், பாய். எல்லா குட்டி அப்பாக்கு பாய் சொல்லுங்க. அப்பா பாய். எங்க நான் நிக்கல, அந்த ட்ரெயின்லயே நம்ம ஏறணும். இல்ல ரமணி, இது கோயம்புத்தூர் பகுதி ட்ரெயின், நம்ம சென்னைக்குள்ள போனோம். இந்த எஸ்கலேட்டர்ல ஏறி அதுக்கப்புறம் அடுத்த பிளாட்ஃபார்ம்ல இறங்கணும், அப்பதான் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும். இப்பா பின்னால இருக்கல, அந்த எஸ்கலேட்டர்லயே போறோம். ஆமா மக்களே, அதுலதான். இந்த எஸ்கலேட்டர்லயா? மச்சான் உனக்கு இந்த எஸ்கலேட்டர்ல யார தெரியுமா? ஆமால, எனக்கு யார தெரியும். அட கடவுளே, இந்த எஸ்கலேட்டர்ல எனக்கு யார தெரியாத, இது ஃபாஸ்டா ஓடுது. பயப்படாத மச்சான், நம்ம அம்மா இருக்காவல்ல, கூட்டிட்டு போவா. நான் வர மாட்டேன்ல, நீ மட்டும் போ. சரி வாங்க, நம்ம எல்லாரும் அந்த எஸ்கலேட்டர்ல போய் ஏறி போவோம். எப்பா என்னையும் எஸ்கலேட்டர்ல கூட்டிட்டு போங்க. சரி வா மக்களே வா. ஐயா நல்ல ஜாலியா இருக்கு. மச்சான் நான் போயிட்டு வரேன். எஸ்கலேட்டர்ல போமா மக்களே? ஆன்ட்டி ஆன்ட்டி. சுமியக்கா நான் போறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. சரிம்மா நீ போ. சிண்டு வாமா, நேரைட்ல எல்லாரும் மேல போயிட்டாங்க பாரு. யா மக்களே பயமா இருக்கு, எல்லாரும் இதுல தானே ஏறி போனாவ. எனக்கு பிடிக்கல, கீழே விழுந்துருவேன்னு பயமா இருக்கு.
பாரு தம்பி கூட பயப்படாம நல்லா சிரிச்சிட்டு இருக்கான். நிலா குட்டி மேல போயிட்டா, வாங்கடோல பூமாரி சுபின்னு எல்லாரும் போயாச்சு. நீ மட்டும் தான் நின்னுட்டு இருக்க இப்போ. நீங்க மட்டும் போங்க, நான் வீட்டுக்கு போறேன். லே மச்சான் வால போ, நேரேட்டு சீக்கிரம் வா மேல. போல நீல ஒரு ஃப்ரெண்டால போல, நான் வர மாட்டேன், பயமா இருக்கு. லே பயந்தாங்குள்ளி பக்கடா, பயந்துட்டா நிக்க நீ, நாங்கெல்லாம் மேல வந்துட்டோமே. லே மச்சான் நீ இன்னைக்கு பூமாரி கூட சேர்ந்துட்டியால, நாமளால உனக்கு ஃப்ரெண்ட். லே அவ எனக்கு சாக்லேட் தந்தா, அதனால கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டா இருக்கேன். நீ மேல வா, உனக்கு சாக்லேட் வச்சிருக்கேன், நம்ம மூணு நேரம் ஃப்ரெண்ட் ஆயிரலாம். உனக்கு எவ்வளவு தைரியம், என்ன வெட்டிட்டு சாக்லேட் ஒத்தேல அவகிட்ட வாங்கி தின்றுக்க அப்படினல்ல. லே மச்சான் நீ வாரேன்னா வா, வரட்ட போ, நானு பூமாரி லாலிபாப் வாங்கி திங்க போறோம். லே மச்சான் லே விட்டுட்டு போகாத. லே பேட்டா மச்சான் பேட்டா வரட்டு, நானும் 2 லாலிபாப் வாங்கி திங்கேன். டேய் சிண்டு பயப்படாம போற, பயந்துட்டு இருந்த நீ. எம்மா இவ்வளவு நாளும் பயந்துட்டு இருந்தேன், நீ பயப்படவே மாட்டேன், நான் தைரியமா போயிருவேன். ஐயோ சிண்டுமா உனக்கு என்னாச்சு, கீழே விழுந்துட்ட. சிண்டுமா எந்திரிக்கடா செல்லம், எந்திரிங்க. அம்மா எந்திரி எந்திரிங்க, என்ன கைய பிடிச்சு தூக்கி விடுமா. என்ன இடுப்புல தூக்கிட்டு போங்கம்மா. எங்க அம்மா தூக்கிட்டு போகும்போது இவன் பார்த்துட்டானா, இவன் கிண்டல் பண்ணுவானே. லே அங்க போல யாம்ல என்ன பாக்க. அம்மா என்ன தூக்குங்க தூக்குங்க. சரி அழாதம்மா தூக்கிட்டு போறேன். அம்மா என்ன தூக்கிட்டாவளே. Please, train number 56382 Kayangulam, Ernakulam passenger via Alapi is at Kayangulam Junction. Platform number 3. ജെകെ ആഡ്സ് നിങ്ങളെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. റെയിൽവേ പ്രിയ സിസ്റ്റത്തിൽ இந்த ட்ரெயின் தான், இதான் சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின். எல்லாரும் ஒவ்வொருத்தரா யாருங்க. ஏங்க நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்குள்ள ஏறுவேன், ஒவ்வொரு சூட்கேஸா தாங்க, அதுக்கப்புறம் உள்ள கொண்டு வச்சிட்டு வரேன். சரிமா சரி. லே மச்சான் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டால எஸ்கலேட்டர்ல வரும்போது இந்த பூமாரி கூட சேர்ந்துட்டு என்ன விட்டு வந்துட்டீல. வாங்க கூட பேச மாட்டோம்ல. லே சரி போட்டு மச்சான், நான் நிறைய சாக்லேட் வச்சிருக்கேன், ட்ரெயினுக்குள்ள ஏறணும்னு உனக்கு தாரேன். லே இப்பவே தால, அப்ப நான் உன்கிட்ட பேசுவேன். வாவ் என்ன பெரிய லாலிபாப். தால மச்சான் தால, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு, அப்பதான் இந்த லாலிபாப் தருவேன். நீ என் ஃப்ரெண்டு, எப்பவுமே நீ மச்சான், நீ ஃப்ரெண்டு போதுமா? ஓகே மச்சான், இந்த லாலிபாப் வச்சுக்கோ, சாப்பிடு. செம்ம டேஸ்ட். தேங்க்ஸ் மச்சான், இத தின்னு முடிச்ச இன்னொரு லாலிபாப் ட்ரெயினுக்குள்ள போய் தருவியா? ஓகே தாரேன், இதே மாதிரி 10 லாலிபாப் வச்சிருக்கேன். லே அப்பல என்கிட்ட 2 லாலிபாப் தான் இருக்குன்னு சொன்னா, இப்ப 10 லாலிபாப் வச்சிருக்கேன்னு சொல்லுத நீ. அது எங்க அம்மா பேக்ல வச்சிருக்காவ, நான் வைக்கல. போய் சொல்லாத, நீ தான வச்சிருக்க. ஆமா அதுக்கு என்ன, எதுக்கு நீ போய் அடிச்சா? போய் சொன்னேல்ல அதான் அடிச்சே, இனிமேல போய் சொன்னா இனியும் அடிப்பேன். எட்டி பூமாரி எதுக்கு நீ என் ஃப்ரெண்ட அடிச்சா? லே உனக்கு காது கேக்கலையல, அவன் போய் சொன்னா அதான் அடிச்சே. எதுக்கிட்டி அடிச்சா? லே இப்பதானே சொன்னேன், உனக்கு காது கேட்கலையா? அவன் போய் சொன்னா அடிச்சே, நீ போய் சொன்னா உன்னையே அடிப்பேன். இடி எதுக்கிட்டி அடிச்சா என் ஃப்ரெண்ட? லே யாம்ல அடிச்சா? லே அந்த பூமாரி தான் சொல்லுதலல, போய் சொன்னதனால அடிச்சேன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா. அவள பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன், நீ இப்படி என்ன அடிச்சிட்டியே.
ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் அவங்க சீட்ல போய் உட்காரணும், அவ்வளவுதான். லீனா சொல்லுதம்ல, கேட்க மாட்டீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறோம்ல. எம்மா தள்ளுங்க தள்ளுங்க, நான் ஃபர்ஸ்ட் ஏறிட்டு. மக்களே, அம்மா பேக் வச்சிருக்கம்ல, உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நீ யாரு. சரி சரி, சீக்கிரம் யாருங்க அம்மா. பாய் நாகர்கோயில், நான் சென்னை போயிட்டு வரேன். லே ஆமா மண்டையா, அவ போயிட்டல, நான் போவோம் வால. லே யாப்ல என்ன அடிச்சா? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிருக்கேன், என்ன பத்தி ஆமா மண்டையான்னு சொல்லாதேன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. ஆமா மண்டையா சொல்லுவியா? லே நான் ஒரு தடவை தான் சொன்னேன், நீ மறுபடியும் ஆமா மண்டையான்னு உன்னை பத்தி சொல்லிட்டே இருக்க. லே உனக்கு அடி விழுந்தது காணாதா? அடி பெரு இல்ல, அடுத்த அடி வாங்கிருவேன். ஆமா மண்டையா, ஆமா மண்டையா. லே வாரம்ல போயிட்டானா? இவன் பூமாரிக்கு ஃப்ரெண்டா மாறிட்டு இருக்கான், அதான் இப்படிலாம் என்ன பத்தி சொல்லுதான். மக்களே சிண்டு, உன் ஃப்ரெண்ட் எல்லாம் ட்ரெயினுக்குள்ள ஏறியாச்சலாமா? நீனு யாரு? சரிம்மா. நான் சென்னைக்கு போக போறேனே. ஏம்மா ஜோதி, சுமி 2 பேரும் பிள்ளைகள வச்சிருக்கீங்களா? நீங்க முதல்ல யாருங்கம்மா, அதுக்கப்புறம் நான் யாருதேன். சரிண்ணே, நாங்க ஃபர்ஸ்ட் யாருதோம். இல்லா குட்டி, ட்ரெயின்ல யாருவோமா? அட உச்சி குடுமி இன்னும் காணல, ட்ரெயின் வர எடுக்க போறாவ. உச்சி குடுமி எப்ப வருவாள தெரியலையே. அவ பெரியம்மா கூட வருவான்னு நினைக்கிறேன். பெரியம்மா நிறைய சாக்லேட் கொண்டு வரேன்னு சொல்லிருக்காவ. நம்ம ட்ரெயின்ல தின்னுகிட்டே போலாம். பெரியம்மா பெரியம்மா. மக்களே சிண்டுமா எப்படி இருக்கா? பெரியம்மா நான் நல்லா இருக்கேன். குட்டி பாப்பா எப்படி இருக்கு? ஸ்னோபல் பாப்பா தூங்கிட்டு இருக்கா மக்களே. பெரியம்மா டைம் ஆயிட்டு, ட்ரெயின் இப்ப கிளம்பிடுறோம், சீக்கிரம் உள்ள வாங்க பெரியம்மா. மக்களே நான் வரல, சிண்ட்ரலாவை மட்டும்தான் வழி அனுப்பதுக்கு வந்தேன். அப்படியா ஆண்டி? அப்போ சிண்ட்ரலா மட்டும்தான் எங்க கூட வராளா? ஆமாம்மா, குட்டி பாப்பா ஸ்னோபலுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்குது, அதனால சிண்ட்ரலாவை மட்டும் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஆண்டி, அவளை அப்ப அனுப்பி விடுங்க சீக்கிரம். சிண்ட்ரலாமா பார்த்து போயிட்டு வாங்கடா, சரியா? சரிம்மா. பெரியம்மா எனக்கு சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா மக்களே, கொண்டு வந்திருக்கிறேன். சிண்ட்ரலா கிட்ட கொடுத்து விடுறேன், நீ வாங்கி சாப்பிட்டுக்க, சரியா? ஐயா ஜாலி பெரியம்மா, நீங்க குட் பெரியம்மா. எம்மா நான் போயிட்டு வரேன். சரி மக்களே, அதுல இருக்கல பேக், அதையும் எடுத்துட்டு போ. ஓகேம்மா. அம்மா பாய், போயிட்டு வரேன். சரி மக்களே. என்னடா ஸ்னோபல் குட்டி, முழிச்சிட்டீங்களா? அக்காவுக்கு பாய் சொல்லுங்க. ஸ்னோபல் குட்டி பாய், போயிட்டு வரேன் அண்ணே. ஐயே ஸ்னோபல் பாப்பா அழுதுட்டு. ஏன் தெரியுமா? சிண்டு போட்ட சத்தத்துல ஸ்னோபல் பாப்பா பயந்து அழுதுட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்னோபல் பாப்பாவுக்கு அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வயிறு பசிச்சிட்டு நினைக்கேன், அதான் அழுதா. ஸ்னோபல் குட்டி வீட்டுக்கு போலாமா? எல்லாருக்கும் பாய், பார்த்து போயிட்டு வாங்க. ரமணி அக்கா, என் மகளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிம்மா பாத்துக்கிட்டே, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போயிட்டு வா. சின்ன பிள்ளைய நீ ரொம்ப நேரம் வெளியில வச்சிருக்காத, சளி கிளி பிடிச்சிடாம. சரி. உச்சிக்குடுமி, நம்ம 2 பேருக்கும் ஜன்னல் சீட் கிடைச்சாச்சு, ஜாலி தானே? ஆமா டீப்பு மாதிரி ஜாலியா இருக்கு. ஜன்னல் வழியா நல்ல வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ஸ்நாக்ஸ்லாம் வரும்ல, அப்ப வாங்கி திங்கலாம், சரியா? சிட்டி பூமாரி, என்ன தைரியம் இருந்தா எங்களுக்குள்ள சீட்ல 2 பேரும் ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கியே. இந்த சீட் ஃப்ரீயா கிடந்துச்சு, அத நாங்க உட்கார்ந்தோம். செட்டி எங்க 2 பேருக்கும் உச்ச அர்ஜென்ட்டா வந்துட்டு, அதான் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள நீங்க சீட்டை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிய, அப்படித்தானே? எந்திரிங்க 2 பேரும். எட்டி உச்சி குடுமி, என்கிட்ட வாட்டி, அவன் அந்த சீட்ல போய் உட்காரட்டும்.
ஜன்னல் சீட்டு சூப்பரா இருக்குல்ல. ஆமால மச்சான், நல்ல ஸ்நாக்ஸ்லாம் வரும்ல, வாங்கிட்டு போனா சரியா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான். ஓகே மச்சான். சிக்குவும் நிலாக்குட்டியும் நல்ல சந்தோஷமா இருக்காவல. ஆமாக்கா, சிக்குவுக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஜாலியா இருக்கான். எல்லா குட்டிக்கும் அப்படிதான்க்கா. பஸ்லன்னா அழுதுட்டே இருப்பா, ட்ரெயின்னா அழகா இருக்கும்ல, அதனால சிரிச்சுட்டே இருப்பா. பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய். ஐ, பஞ்சு மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. என்ன போகாதீங்க, பஞ்சு மிட்டாய் தந்துட்டு போங்க. தம்பி நீயா கேட்டப்பா பஞ்சு மிட்டாய் வேணுமா? ஆமாண்ணே, ஆமா நான் தான் உங்களை கூப்பிட்டேன். தம்பி, அவன் சின்ன பையன், அவன் சும்மா கூப்பிட்டுருப்பான். 5 ரூபாய் பஞ்சு மிட்டாய் நீங்க வாங்கி தர மாட்டீங்களா? லே, உனக்கு எப்பவும் பல்லு வலிக்கும் சொல்லிட்டே இருப்பில்ல, இப்ப பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னு வச்சுக்கோ, கூட கொஞ்சம் பல்லு வலிக்கும். இப்ப நம்ம ட்ரெயின்ல வேற இருக்கோம், எப்படி ஆஸ்பத்திரிக்கு போக முடியும்? ஏட்டி உச்சி குடுமி கேட்டியா, இந்த சிண்டுவுக்கு ஏகப்பட்ட சூத்து பல் இருக்குன்னு நினைக்கேன். ஆமாட்டி, பல்லு சூத்தியா இருந்தனா டாக்டர்ட்ட போய் ஒவ்வொரு பல்லா புடிங்கி எடுத்துருவாவ. அதுக்கப்புறம் சிண்டு பல்லு இல்லாத தாத்தாவா அலைவா. ஏட்டி, நம்ம அவனை இனி பொக்கவை சிண்டுன்னு தான் கூப்பிடணும், சரியா? சரிடி. ஏய், பொக்கவை சிண்டு. ஏட்டி, சாமட்டி பொக்கவைன்னு சொல்லுதா? நீதான் பொக்கவை பொக்கவை. இல்ல, உனக்கு ஏகப்பட்ட சூத்த பல்லு இருக்குன்னு உங்க அம்மா சொன்னாவல்ல, அதான் நான் உன்னை பொக்கவைன்னு சொன்னேன். சாமட்டி, யா உனக்கு சூத்த பல்ல இல்லையாட்டி? எனக்கு சூத்த பல்ல இல்லையா, எல்லா பல்லும் அழகா ஒயிட்டா சூப்பரா இருக்கும். பாரு, என் பல்லு எல்லாம் ஒயிட்டா இருக்கா? ஐயே பாப்பா, கொஞ்சம் உன் வாய மூடுமா, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஏட்டி, வாய மூடுடி. சரி. லே மச்சான், ஒரு நிமிஷத்துல பூமாரிக்க பல்ல பார்த்து நான் பயந்துட்டேன்ல. எப்பா, என்ன பெருசு பெருசா இருக்கு பாத்தியா? லே மச்சான், ஒரு நிமிஷத்துல பூமாரிக்க பல்ல பார்த்து நான் பயந்துட்டேன்ல. எப்பா, என்ன பெருசு பெருசா இருக்கு பாத்தியா? யாருக்கும் பஞ்சு மிட்டாய் வேண்டாமா? அப்ப நான் போறேன். பஞ்சு மிட்டாய் வேணும். வேண்டாம் மக்களே, நாளைக்கு வாங்கி தரேன். பஞ்சு மிட்டாய் வேணும். சரி மக்களே, ஆனா அதை வாங்கி தரேன் வாங்கி தரேன். பஞ்சு மிட்டாய். என்ன, 2 பஞ்சு மிட்டாய் கொடுங்க. சும்மா யாருக்குலாம் பஞ்சு மிட்டாய்? நிலா குட்டிக்கு நம்ம சிக்கு தம்பிக்கும். நீலாக்குட்டி அழுதோன்னா உடனே வாங்கி கொடுத்துட்டியா? அப்ப நானும் அழுவேன். லே மச்சான், நீனும் அழுல, அப்ப நம்மள கிடைக்கும். எட்டி உச்சி குடுமி, அவனும் அழ போறானுவா. அப்ப அழுதன்னா பஞ்சு மிட்டாய் கிடைக்கும். நம்மளும் அழுவோமா, அப்ப நமக்கும் பஞ்சு மிட்டாய் கிடைக்கும். ஓகே டி, நம்மளாம் அழுவோம். இவ்வளவு நேரம் இந்த பிள்ளைங்களும் அமைதியா இருந்துச்சு, இப்போ எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அழுதுட்டு இருக்குவா. பஞ்சு மிட்டாய் வாங்கி தாங்கம்மா, இல்லன்னா நீங்க சோறு திங்க மாட்டேன். வர வர சிண்டு இருக்கானே, ரொம்ப சேட்டை கூடி போச்சு, எப்ப பார்த்தாலும் அழுகதா. இனி எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது இவனை. ஏ பஞ்சு மிட்டாய் தம்பி, ஆளுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுப்பா, பாவம் அந்த பிள்ளைலாம் அழுதுட்டு இருக்குவா, நான் காசு தரேன். சரிங்க சார், பஞ்சு மிட்டாய் கொடுக்கேன். இந்தாங்க பிள்ளைங்களா, ஆளுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கோங்க. உச்சிக்குடுமி ரொம்ப டேஸ்டா இருக்குல. ஆமா, எப்படியோ நல்லா அழுது அடம் பிடிச்சு வாங்கியாச்சு. மச்சான் பாத்தியா, அழுத உடனே நமக்கு பஞ்சு மிட்டாய் கிடைச்சிட்டுல. இதுதான் சீக்ரெட். இப்படியே எல்லா ஸ்நாக்ஸையும் ட்ரெயின்ல வரும்போது வாங்கி வாங்கி திங்கணும், சரியா? ஓகேல மச்சான். ஐயே, சின்ன பையன் முட்டாய் சாப்பிட்டேன்னு தூங்கிட்டான் போலுக்கு. சுமி, சின்ன பையன் தூங்கிட்டான் பாருமா, நல்லா கொரட்டை விட்டுட்டு இருக்கான். எடுத்து தொட்டில கட்டி போட்டு விடுதியம்மா. ஆமா. ஐயே, சாப்பிட முடியல, அதுக்குள்ள தூங்கிட்டானே. ஏக்கா, நீங்க சாரி எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? தொட்டில் கட்டி போடலாம். ஆமாமா, எங்குள்ள புது சாரி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், அதை வேணா தொட்டில் கட்டி போடுதியா? சரிக்கா, தாங்க. லே ஷிண்டு, வண்டி பாட்டு. நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், தம்பி தூங்குதான்னு சொல்லி தொட்டில கட்டி போட்டிருக்கேன். அங்க இருந்து சாடி வந்து இங்க படுத்துக்கிட்டு, எப்பா என்ன மாதிரி அட்டகாசம். ஆமா, வடைக்கு தேவதான், செம்மையா அடி விழுந்து. அம்மா, அப்படி அடிக்காதீங்கம்மா, நானும் சின்ன பையன் தானே, நானும் தொட்டில படுக்கலான்னு ஆசைப்பட்டுதாமா வந்து படுத்தேன். நீ என்ன பச்சை பிள்ளையா? தம்பி தூங்கிட்டு இருக்கான், அதுக்கு தானே தொட்டில் கட்டி இருக்கு. உனக்கு தொட்டில படுக்கணும்னு ஆசை இருந்தா வீட்ல தொட்டில் கட்டி போட்டுருப்போம்ல, அங்க போய் சும்மா படுத்து விளையாடு. தொட்டில படுக்கணும்னு ஆசையா? இவன் பச்சை
உனக்கு என்ன தெரியும் இப்ப எதுக்கு கிடந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா நான் அழும்போது இந்த பிள்ளைலாம் சேர்ந்து எல்லாம் என்ன பார்த்து சிரிக்குவோமா அம்மா நீ சிரிக்கிற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க சின்ன பாப்பா மாதிரி தொட்டில ஏறி விளையாண்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேல அப்போ உன்னை பார்த்து எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க அப்படி சொல்லாதீயம்மா அப்படி சொல்லாதீய